அமைதியா இருந்து பார்க்கும்படி கேட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் புள்ளிமான் அணித்தலைவி மேனாமினிக்கு தன் குழுவினரோடு ஏய் உடனே புள்ளியிட்டு ஆடு எடுத்து வாரா. ஏய் இவ வார ஸ்டேல பார்த்தா இவள சிப்ப புருக்கு எதிர்த்து போட்டியிடும் கடலை முத்துவின் வீரவாஞ்சி அணியை திடலுக்கு அழைக்க வீரவாஞ்சி அணியினர் கடலை முத்துவின் தலைமையில் பாய்ந்து வருகிறார்கள். வாங்க நீ வாங்க. உங்களை காலை பண்ண போறோம். டேய் சிங்கமுனி. முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாத்துற போடா. அசத்திட்டு வரனே. வென்று வா மகனே வென்று வா. பின்னுங்கண்ணே. நீங்க சும்மா வா. கபடி 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 கபடி. ஏய் ரொம்ப ஆட்றா நம்ம விட்டே காட்றி. கபடி 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 கபடி. டேய் என்னடா நடக்குதுங்க? சும்மா நடிகர் புள்ளியை பெற்றுட்டார்கள். டேய் என்னடா சொத்துன்னு நின்னுடா? முத்தத்தை கொடுத்துட்டாளுங்கல. முத்தத்தை கொடுத்துட்டாளா? டேய் வேற ஆயத்தை கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. இல்லனா எல்லாரும் பீஸ் போடுவீங்கடா. அவன் சுத்தமா பீஸ் போயிட்டா போட்டுக்கடா. ஐயோ நான் எடுத்த மாதிரி இழுத்து கொண்டு போறாங்களே. ஏய் இப்போ வாங்கடி. இப்போ வாங்கடி. இப்போ வாங்கடி விடுறதா? வாங்கடி. கபடி 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 முடியலனா மூஞ்சியடா கொடுக்குறீங்க. அட பாவி. கபடி கபடி. மேடம் ஐயோ அண்ணே ஒத்த விரல என்ன ஆட்ட ஆட்றா பாருங்க. கபடி கபடி புடிச்சு புடுறே. கபடி 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 கபடி. யோ என்னையா செல மாதிரி நிக்கிற? 6 மாசம் ஆச்சு தம்பி பொண்டாட்டியை டச் பண்ணி பாவந்த பிள்ளையாவது தொட்டிட்டு போட்டுமே. எல்லாம் பிளானோட வந்திருக்கீங்களா? போ. வா வா. கேப்டன் கடலமுத்துன்னு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்களும் என்ன அம்பையில விட்டு ஃபியூஸ் போயிடாதீங்க. யார பத்திரா பீஸ் போடுவீங்க? நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காது? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. சூப்பர். இப்ப பாரு வரண்டி. ஆ கபட். நீ உண்மையிலேயே விஸ்வாமித்திரனா நான் பார்க்கறேன். வா வா வா. இப்படி ஓரமா வழியுது தொடச்சுக்கோ. நீ விஸ்வாமித்ரனா? அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேனகா கிட்ட தோத்துட்டான். ஆர்மோ நீ ஒருத்தராவது அவுட் ஆகாம ஆடு. இதை விட சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கும் பொருள்றதுக்கும் விட மாட்டேன். விட மாட்டேன்டா. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஊட்டியே சுற்றலாம் செட்டில் ஆகிறாங்க. போனோமா வந்தமான்னு இருக்கணும். நீங்க டெலிவரி செய்ய போற லைப்ரரியில வேலை செய்யற நண்பன் தான் இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்தா கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க போய் முதலாளி கிட்ட சொல்லுங்க. வழக்கம் போல நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருவோம். ஓகே டே லக்கேஜ் தூக்குங்கடா. சீக்கிரம் வாங்கடா. ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. வாமேனா. என்ன ஆறுமுகம் இப்படி சொல்லாம கொள்ளாம ஊட்டி கிளம்பிட்டா? ஆமா இவன் என்ன அமெரிக்காவுக்கு போறான் வீடு வீடா சொல்றதுக்கு. இங்க இருக்க ஊட்டிக்கு தரமா போறான். மேனா கிட்ட சொல்லாம எப்படி? நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. அப்படி போடு. ஆறுமுகம் ஊட்டியில ரொம்ப குளிரும். இந்தா ஸ்வெட்டர் வெச்சுக்கோ. அடடடடா இதுக்கு தானே மேனா வேணும்ங்கிறது. குடு. அப்புறம் கை செலவுக்கு காசு வேணும்ல? இந்தா செலவுக்கு வெச்சுக்கோ. பின்றியே. தேங்க்ஸ் மேனா. கவலைப்படாத மேனா. ஆறுமூலாத ஏக்கத்தை இந்த சிங்கம் புலி தீர்த்து வைப்பான். நீ சிங்கம் புலி இல்ல செத்த புலி. இது தேவைதானா? நீ விடு மேனா. நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? வாங்கடா. பாய்.
வானம் வானம் புதிய பூமி 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 எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வந்த பூமலை பொழிகிறது நீ ஆறுமுகம் தானே நீ குணசேகர் தானே நீ கருப்பு தானே நீ ரவி தானே ஆமா எங்க பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதுவும் தெரியும் இதுக்கு மேலேயே தெரியும் ஹலோ அந்த மேல இல்ல யார் நீ என்ன தெரியல நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுசிங் போர்டுல ஸ்டாப் இட் இனி உன் ஃபிளாஷ்பேக்க நான் சொல்றேன் ஷகிலா படம் பாக்குறதுக்காக உன் பாட்டி காதுல தொங்கிட்டு இருந்த தொங்கட்டான அறுத்துட்டு போன சீனு போடுற சீனு தானே நீ ஐயா அந்த தொங்கட்டா என் பாட்டி காதுல ஆடும் போதெல்லாம் என் ஷகிலாவே ஆடுற மாதிரி இருக்கும் உங்க பாட்டி தொங்கட்டா அவ்வளவு பெருசா அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு எங்க சின்ன பாட்டி வீட்டுக்கு வந்தேன் அங்க காது இருந்தது தொங்கட்டானும் இருந்தது அடடடடடா ஸ்டாப் இட் இப்ப எந்தா ஊட்டில எந்தா பாட்டி இருக்கா நோ பாட்டி நோ ஷகிலா சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜினாதனா டோய் அப்படின்னு ஒருத்தி இருக்கா எப்பா ஏன் தொங்கட்டான விட்டுரு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரூமை காட்டு நோ ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு போறோம் புக் எல்லாம் இறக்கி வைக்கிறோம் ஊட்டியை சுத்தி காட்டுறேன் நைட்டுக்கு தான் ரூம் ஓகே ஃபாலோ மீ கம் ஆன் நடக்க பாருங்கள் ஹவுசிங் போர்டுல வாழ்ந்த உங்களுக்கு வசந்த மாலையே காட்டுறேன் ஓ இதான் சிவாஜி கட்டின வசந்த மாலையா ஆமாடா ஓபன் யா ஓஹோ ஹவுசிங் போர்டு ஆரம்பத்துக்கு இப்படி ஒரு காஸ்டியூமா அனுபவி ராஜா ஹே அனுபவி அனுபவி ராஜா ஆர்லிஸ் மரணம் என்று தூது வந்தது அது மங்கை வந்தது மேரி நம்ம காதலுக்கு மதம் தான் தடனா நான் என் பூணூல அறுத்துறேன் நீ உன் சிலுவை அறுத்துரு ஐயோ முடியாது உன்னோடது வெறும் நூல் என்னோட சிலுவை 2 பவுண்ட் தோடா மீனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு எப்படி சமைச்சாங்க உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி யாருமே நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரே ஒரு பதில் சொன்னேன் உடனே ஓகே சொல்லிட்டாங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க பையன் என்ன செய்யறான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன சொல்லும் வயித்துக்குள்ள உதைக்கிறான்னு சொன்ன இப்படி எல்லாம் லவ் பண்றாங்க எனக்கு ஒரு ஃபிகர் கிடைக்க மாட்டேங்குது மச்சான் ஃபீல் பண்ணாதடா மச்சான் காதல் வராம எந்த மனுஷனோட வாழ்க்கையும் முடியாது சில காதல் ஜெயிக்கும் சில காதல் தோக்கும் சில காதல் சொல்லாமலே முடிஞ்சிடும் ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் காதல் வரும் ஆண்டவன் பொதுவா என்ன பண்ணுவான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த நம்ம பக்கத்துலயே தான் வச்சிருப்பான் சந்தோஷம் காதல் வீடு மனைவி எல்லாமே நம்ம பக்கத்துலயே தான் இருக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கிடைக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவன் நிச்சயமா அடையாளம் காட்டுவான் ஏதோ ஃபீல் பண்ண மச்சான் ஹலோ ஆறுமுகம் எப்படி இருக்கடா கண்ணா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மேனா ஊட்டாண்டெல்லாம் நல்லா இருக்காங்களா நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருப்பேன் ஏன் ஆறுமுகம் ஊட்டிக்கு போனோமா வந்தமான்னு இல்லாம இவ்வளவு நாளா அங்க அப்படி என்ன பண்ற சீக்கிரம் வாடா வந்துடுறேன் மேனா வேலை எல்லாம் முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன் ஓகே ஆறுமுகம் பாய் ஒரு தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் பயப்படுறியா அதான் நான் என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது ஏன் பயப்படுற டேய் யாரடா உள்ள டேய் ஏய் யாரடா டேய் இப்ப நீ வெளிய வரல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போறடா டேய் நீயா என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற இவ யார் இந்த பொம்பளை மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு அது அந்த ஓஹோ அதான் காலையில இருந்து அவசியம் போல தண்ணி வெள்ள இருக்காங்களா எப்படியா வரும் மோட்டர் ரூம்ல ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன் கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க நான் தான் அன்னைக்கு கபடி விளையாடும் போதே சொன்னேன்லப்பா என் பொண்டாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு எப்ப போனாலும் வகுத்த ஒழிக்கிறான் அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது தானா வந்ததை விடக்கூடாது இல்ல என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற இதுவும் ஒரு பசிதானப்பா ஏச்சி இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம் பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும் ஆமா தம்பி அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி நமக்குள்ள இருக்கட்டும் தொங்கிடுவான் தெரியுதுல தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம் போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தொலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா வீடு இங்கிட்டு இருக்கு அங்கிட்டு போற 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு அவ வந்துடுறேன் அங்க கட்டி விட்டுருக்கா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வாயா இங்க வாங்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல
வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். அதனால நீங்க தெரியுதுல்ல முகரக்கட்டை. டேய் யாரா அவன்? மோன அந்த மோட்டார் நம்ம சுத்த பத்துங்கடா. ஏ கலதா, என்ன உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்படியே வவுத்தொலின்னு பாத்துக்கிட்டா போதுமா? அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவன் கவலையில கண்ட மணிக்கு தெரியுறான். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, எல்லாம் போக சரியா போயிடும். நீ உடம்ப என்ன பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கான்? வரடா. ஐயோ யோ அம்மா, யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன் வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருண்டி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ தான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு.